ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான சிட்டியை பற்றி. அதுதான் தமிழ்நாட்டோட கேபிட்டல் சிட்டின்னு சொல்கிற சென்னை பற்றி. இந்த வீடியோவில் நம்ம சென்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி, அப்புறம் அதோட கிளைமேட் எப்படி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எப்படி, அதுக்கப்புறமேட்டு என்னென்ன கல்ச்சர் இருக்குது, டூரிஸ்ட்டு ஸ்பாட் என்ன, எஜுகேஷனுக்கு எங்கே ஃபேமஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டெல்லாம் என்னென்ன, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி நிறையாவே பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னைங்கிறது தமிழ்நாட்டோட கேபிட்டல். இது இந்தியாவில் மிகப்பெரிய மாநகராட்சியில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவில் முக்கியமான எஜுகேஷன், அப்புறமேட்டு ஐடி ஹப்பு, இதெல்லாமே சினிமா, இதெல்லாமே அதிகமாக சென்னையில் தான் இருக்குன்றாங்க. சென்னையோட பழைய பேர் மெட்ராஸ். 1996 தான் இதுக்கு பேர் மாற்றியிருக்காங்க. சென்னையை தென்னிந்தியாவின் நுழைவாயில்னு சொல்கிறாங்க. 1639 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வர்த்தக மையம் ஆரம்பித்து இங்கே தான் வர்த்தகமெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ ஃபோர்ட் செயின் சார்ஜ் சென்னை நகர வளர்ச்சியில் ஆரம்ப மையமாக இருந்திருக்கு. பிரிட்டிஷ் காலத்தில் இதை மெட்ராஸ்னு சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் சென்னையில் நிறைய தொழில், கல்வி வேகமாக வளர்ந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னை ஸ்டார்டிங்கில் எல்லாம் சின்ன சின்ன மீனவ கிராமங்களோட கூட்டமாக தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இங்கே நிறைய ட்ரேடெல்லாம் பண்ணி இதை நகரமாக வளர்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்த பழைய கிராமங்கள்னால் மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, திருவெற்றியூர், வேப்பேரி, சைதாப்பேட்டை, இதெல்லாம் அப்போ இருந்து சின்ன சின்ன மீனவ கிராமங்களாம். சென்னை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தென்கிழக்கு பகுதியில் தான் இருக்குது. பக்கத்தில் பே ஆஃப் பெங்கால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லா டைரெக்ஷன்லையும் என்னென்ன பகுதி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஈஸ்ட்டில் பே ஆஃப் பெங்கால் இருக்குது, மேற்கில் காஞ்சிபுரம், தெற்கில் மகாபலிபுரம் இருக்குது, வடக்கில் ஆந்திர பிரதேசம் இருக்குதுன்றாங்க. ஆக்சுவலி சென்னைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா சென்னப்ப நாயக்கர் பேரில் வந்துச்சுன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. சென்னை பட்டினம்னு சொல்லி அதை சென்னைன்னு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள்னால் இதை மெட்ராஸ்னு சொல்லி அழைச்சாங்க. சென்னையோட வளர்ச்சின்னு பார்த்தோம்னா மீனவ கிராமங்கள், வர்த்தக மையங்கள், தொழிற்சாலைகள், இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. பாப்புலேஷன் பற்றி பார்த்தோம்னா இங்கே 1 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. இது மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இதை டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டிக்கு முக்கியமான நதிகள்னு பார்த்தோம்னா கூவம் நதி, அப்புறம் அடையாறு, கொசஸ்தலை ஆறு, இதெல்லாமே முக்கியமான நதிகள். காலநிலைன்னு பார்த்தோம்னா சென்னையில் எப்பயுமே வெப்பமாக தான் இருக்குன்றாங்க. மழை காலங்கள்னால் அக்டோபர்லேருந்து டிசம்பர் தான். பெரும்பாலும் இது வடகிழக்கு பருவமழை தான் நம்பி இருக்குது இந்த சிட்டி. குளிரில் பார்த்தோம்னா மிதமான குளிர்காலம் தான் இருக்குன்றாங்க. பொருளாதாரத்துலேன்னு பார்த்தோம்னா இது மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதனால் இங்கே தகவல் தொழில்நுட்பம், அதாவது ஐடி நிறையா இருக்குது. வாகன உற்பத்திகள், துறைமுக வர்த்தகம், சினிமா, கல்வி, மருத்துவம், இதெல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது. நிறைய உலக நாடுகள்லேருந்து சென்னையில் தொழிற்சாலைகள் அமைச்சிருக்காங்க. அதாவது ஹுண்டாய் மோட்டார்ஸ், BMW, இதெல்லாமே வெளியிலேருந்து இங்கே அமைச்சிருக்காங்கன்றாங்க. கல்ச்சரை பற்றி பார்த்தோம்னா சென்னை தான் தென்னிந்தியாவோட கலாச்சார தலைநகரமாக விளங்கிட்டு இருக்குது. இங்கே பரதநாட்டியம், கர்நாடக இசை, தமிழ் இலக்கியம், கோவில் திருவிழாக்கள், இதெல்லாமே இங்கே ரொம்ப ஸ்பெஷல்ன்றாங்க. மார்கழி இசை விழா ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும் டிசம்பர்லேருந்து ஜனவரி மந்தில். அடுத்தது டூரிஸ்ட் பிளேஸுன்னு பார்த்தோம்னா மெரினா பீச்சு, கோவளம் பீச்சு, எலியட் பீச்சு, அப்புறம் கோயில்னு பார்த்தோம்னா கபாலீஸ்வரர் கோயில், அப்புறம் பார்த்தசாரதி கோயில், சாந்தோம் சர்ச்சு, வள்ளுவர் கோட்டம், கவர்மெண்ட் மியூசியம், கிண்டி நேஷ்னல் பார்க்கு, பிர்லா கோளரங்கம், இதெல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ்க்கு, கோயிலுக்கு எல்லாமே இது ஸ்பெஷலுங்கிறாங்க. அடுத்தது எஜுகேஷனில் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் இங்கே தான் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்குது, லயோலா காலேஜ் எல்லாம் இங்கே தான் இருக்குதுன்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையிலும் இங்கே 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ சென்னை மெட்ரோ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது. இதெல்லாமே இங்கே இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ்னு பார்த்தோம்னா இட்லி, தோசை, சாம்பார், பொங்கல், ஃபில்டர் காஃபி, பரோட்டா, சுண்டல், பஜ்ஜி, கத்து பரோட்டா, இதெல்லாமே இங்கே ஃபேமஸ்ஸு. அடுத்தது ஸ்போர்ட்ஸில்
ரொம்ப ஃபேமஸான சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஐபிஎல்லில் வந்து சென்னையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம்னு சொல்கிறோம். அது வந்து இங்கே சென்னையில் தான் இருக்குதுன்றாங்க. இது இல்லாத வந்து தமிழ் சினிமாவோட ஹெட்டு வந்து கோலிவுட் வந்து இங்கே தான் இருக்குதுன்றாங்க. முக்கியமான ஸ்டுடியோவான ஏவிஎம் ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே தான் நிறைய நடிகர்கள், இயக்குநர்கள்லாம் அறிமுகம் ஆயிருக்காங்க. அடுத்தது வந்து போர்ட்டு. சென்னை போர்ட் வந்து இந்தியாவிலே ரொம்ப பழமையான போர்ட்டு துறைமுகங்களில் இதுவும் ஒன்று. இங்கே தான் கார்கள், இயந்திரங்கள், பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதெல்லாம் இங்கே தான் நடக்குது. பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்றாங்க. அடுத்தது ஐடி பார்த்தோம்னா ஓஎம்ஆர் சாலையை வந்து ஐடி ஹைவேஸ்னு சொல்கிறாங்க. இங்கே முக்கியமான ஐடி பார்க்கெலாம் இருக்குது. டைடல் பார்க்கு, சிறுசேரி சிப்காட்டு, சோழிங்கநல்லூர், பெருங்குடி. இங்கே ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. அடுத்தது வந்து மருத்துவம்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே ஹெல்த் கேபிட்டல்னு சொல்லி சென்னையை தான் நம்ம சொல்கிறோம். உலகத்தர மருத்துவங்கள்னு இங்கே தான் வந்து கொடுக்குறாங்க. எல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, எம்ஐஓடி இருக்குது, கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லாம் ஏகப்பட்டது இங்கே இருக்குதுன்றாங்க. அதில் சென்னை பற்றி ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, மெரினா கடற்கரை தான் உலகத்தில் நீளமான கடற்கரையாம். சென்னை தான் இந்தியாவில் முக்கியமான கார் உற்பத்தி நகரம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நகரமும் சென்னை தான். இங்கே இந்தியாவிலே பழமையான நகரங்களும் சென்னை தான் நம்ம சொல்கிறோம். ஷாப்பிங்னு பார்த்தா டி நகர், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு, ஃபீனிக்ஸ் மாலு, எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இதெல்லாமே இங்கே பயங்கரமாக ஃபேமஸ்ன்றாங்க. 2015 வந்த ஃப்ளட்டில் தான் ரொம்ப சென்னை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. சென்னையை பற்றி பேசணுன்னா நான் ஏகப்பட்டது இருக்குது இன்னும் பேசுகிறதுக்கு. சுருக்கமாக சொல்லணுன்னா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு இதை செல்லமாக சொல்கிறாங்க. சென்னைங்கிறது வந்து தமிழ் பாரம்பரியத்தோட கலாச்சாரம், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே இணைஞ்சிருக்கிற ஒரு நகரம்ன்றாங்க. கல்வி, தொழில், மருத்துவம், சினிமா, இசை, உணவு, கடற்கரை, கோவில் எல்லாத்துலேயுமே சென்னை வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்னும் இந்த மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.